இந்த சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டம் 2023 பிரிவு 193 சப்கிளாஸ் 9 ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பற்றி இந்த பிரிவில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரு வழக்கில் இப்போ ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுகிறது என்றால் போலீசார் விசாரணை செய்து அதில் ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அந்த இறுதி அறிக்கையில் பார்க்கும்போது போதுமான அளவு சாட்சிகளை விசாரணை செய்யாமல் எதிரிக்கு ஆதரவாகவோ இல்லை சரியாக புலன் விசாரணை செய்யாமல் ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்படும் போது அந்த குற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன தீர்வு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு விசாரணையில் சரியான புலன் விசாரணை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நாம் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அந்த வழக்கில் மேல் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிரிவு 193 சப்கிளாஸ் 9 இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் தாக்கல் செய்யணும். அந்த மனுவில் பார்க்கும்போது இறுதி அறிக்கையில் என்ன குறைபாடுகள் இருக்குது அதை மிக தெளிவாக சொல்லி தான் அந்த மனுவை தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கல் செய்யப்பட்டால்தான் அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ இந்த 193 கிளாஸ் 9ல் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே கேட்கலாம், அல்லது விட்னஸ் விட்னஸ் ஸ்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா விட்னஸ் கிட்ட எவிடன்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அந்த எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேஜிலும் பார்த்தீங்கன்னா வழக்கின் எந்த நிலையில ஒன்றாலும் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பிஎன்எஸ்எஸ்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 193 கிளாஸ் 9ல் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு வழக்கில் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண பிறகு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, ஓரல் எவிடன்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடைச்சுன்னா அப்போ அதை ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த ஐஓ கோர்ட்டில் பர்மிஷன் கேட்ட அப்புறம் அந்த சப்சீக்வெண்ட்டாக ஃபைனல் ரிப்போர்ட் சப்சீக்வெண்ட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ இதுவே ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு போலீஸார் தாக்கல் செய்யப்பட்ட அந்த சார்ஜ் ஷீட்டில் போதுமான அளவு சாட்சியங்களை சேகரிக்காமல் பொதுவாக ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எந்தெந்த சாட்சிகளை விசாரிக்கலை அப்படின்ற சாட்சி பட்டியலை குறிப்பிட்டு அவர்கள் இந்த 193 கிளாஸ் 9ல் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு அந்த கேஸில் வழக்கு ட்ரையல் நடக்கும்போதே அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி கேட்கலாம். இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன் வரும்போது அந்த பெட்டிஷன் மீது ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி முடிவெடுக்கணும்னா, அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷனை அலோவ் பண்ணாக்கா இட் இஸ் எசென்ஷியலி டு த ஜஸ்ட் டெசிஷன் ஆஃப் த கேஸ். அதாவது ஒரு வழக்கில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றி அமைக்கப்படும் அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணாக்கா, அப்போ டு ரெண்டர் த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷனை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அதை அலோவ் பண்ணுவாங்க. அதாவது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுலாம். ஆனால் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷனை அலோவ் பண்ணாக்கா வித்தின் 90 டேஸ்க்குள்ள அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை போலீஸார் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடணும். அது பார்த்தீங்கன்னா ஷெல் கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஷெல்லுன்னு சொல்கிறதுனால 90 டேஸ் டைமு, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டாக டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டைம் கேட்கலாம். அந்த டைம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி பவர் டு த மேஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? அப்போ ஒரு வழக்கில் அந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்த பிறகு எந்த நிலையில் ஒன்றாலும் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலான்றத வெளிப்படைவாக இந்த பிஎன்எஸ்எஸ்ல பிரிவு 193 கிளாஸ் 9ல் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல இது வெளிப்படையாக இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை இத்தனை நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் 2019 வினுபாய் ஹரிபாய் மாலவியா தீர்ப்பில்
உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் வாயிலாக தான் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது எந்த நிலையில் ஒன்றாலும் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாட்கள் வந்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் வந்து 193ல் கிளாஸ் வந்து 9ல் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அது அந்த வழக்கு வந்து ட்ரையல் ஸ்டேஜில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க.